பகலில் ஆள் நடமாட்டம் இருக்கும் போதே ரேஷன் கடை வாசலில் வைத்து ரவுடியின் நெஞ்சுக்கு குறிவைத்து நாட்டு வெடிகுண்டு வீசியிருக்கும் இந்த சம்பவம் தான் காஞ்சிபுரத்தை கதிகலங்க வைத்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாமல்லன் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்ற வசூல் ராஜா மீது 4 கொலை வழக்குகள், கொலை முயற்சி, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து உட்பட 28 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. காவல் நிலைய ரெக்கார்டில் A+ கேட்டகரியில் இருக்கும் ராஜாவின் முக்கிய தொழிலே மாமூல் வசூல் செய்வதுதான். கடைகளில் மிரட்டி மாமூல் வசூலிக்கும் ராஜா மாமூல் கொடுக்காத கடை உரிமையாளர்களை வஞ்சம் வைத்து பழிவாங்கி வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு தன்னிடம் அடியால் வேலை பார்த்து வந்த சரவணன் என்பவனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் கொடூரமாக தாக்கியதாக கொலை முயற்சி வழக்கில் சிறைக்கு சென்ற ரவுடி வசூல் ராஜா சிறையில் இருந்து வெளியே வந்ததும் திருந்தி வாழ்வதாக எழுதி கொடுத்திருக்கிறார். இதற்கு பிறகு வசூல் செய்த பணத்தை வைத்து தனியாக கழிவுநீர் உறிஞ்சும் வாகனங்களை வாங்கி வசூல் ராஜா பிசினஸ் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருந்தி வாழ்வதாக எழுதி கொடுத்து காவல்துறை கண்காணிப்பில் இருந்து வந்த ரவுடி வசூல் ராஜாவை மர்ம கும்பல் கொடூரமாக கொலை செய்திருக்கிறது. திருக்காலிமேடு பகுதிக்கு நண்பர்களை சந்திக்க சென்ற ரவுடி வசூல் ராஜாவை ரேஷன் கடை வாசலில் ஆள் நடமாட்டம் மிகுந்த இடத்தில் வைத்தே தீர்த்து கட்டியிருக்கிறது அந்த கும்பல். ரவுடி வசூல் ராஜாவின் நெஞ்சுக்கு குறிவைத்து நாட்டு வெடிகுண்டு வீசி நிலை குலைய வைத்த அந்த கும்பல் ஆத்திரம் தீராமல் அரிவாள் மற்றும் கத்தியால் வெட்டி கொலை செய்திருக்கிறது. நாட்டு வெடிகுண்டு வீசியதிலேயே இதய பகுதியில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்தான் ரவுடி வசூல் ராஜா. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு மோப்பநாய் மூலமாக தடயங்களை சேகரித்தனர். கொலை செய்யப்பட்ட வசூல் ராஜா கடந்த ஓராண்டு காலமாக எந்த குற்றத்திலும் ஈடுபடாத நிலையில் கொலைக்கான காரணம் என்ன என்பதில் மர்மம் நீடிக்கிறது. முன்பகை காரணமாக கொலை நிகழ்ந்ததா என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கிய போலீசார் அக்கம் பக்கத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். இதில் கொலைக்கு பிறகு மர்ம நபர்கள் தப்பி செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது. ஒருவன் பைக்கில் மின்னல் வேகத்தில் செல்ல, மற்றொருவன் கையில் கத்தியோடு தலை தெறிக்க ஓடுவதும் பதிவாகி இருக்கிறது. சிசிடிவியில் பதிவான 2 பேரில் ஒருவன் கீழம்பி பகுதியில் இயங்கி வரும் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் மாணவன் என கூறப்படும் நிலையில் ரவுடியோடு கல்லூரி மாணவனுக்கு என்ன முன்விரோதம் என விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதன்படி 1 மாதத்திற்கு முன்பாக அந்த கல்லூரி மாணவர்களுக்கும் ரவுடி வசூல் ராஜாவிற்கும் இடையே லேசான வாய் தகராறு நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் அந்த தகராறுதான் கொலைக்கு மூல காரணமா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. மேலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட நாட்டு வெடிகுண்டு எங்கிருந்து கிடைத்தது, பட்ட பகலில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் ரவுடி கொலையை அரங்கேற்றும் அளவுக்கு என்ன பகை மூண்டது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே கொலை சம்பவம் தொடர்பாக 3 கல்லூரி மாணவர்கள் உட்பட 5 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.